தந்தரளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று வேதம் கூறுகிறது. பிரியமானவர்கள, எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்றால் அன்பிற்கு ஈடு இணை ஒன்றுமில்லை. பிரியமானவர்கள, இயேசுவுடைய அன்பு பெரிதான அன்பாய் இருக்கிறது. பிரியமானவர்கள, நாம் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்க, இயேசு நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அதற்காகவே இந்த பூமிக்கு வந்தார். ஏன் வர வேண்டும்? இயேசு கிறிஸ்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள, பாவ தண்டனையிலிருந்து விடுதலை அடைவதற்காகவே இந்த உலகத்திற்கு இயேசு கிறிஸ்து வந்தார். ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காகவே இந்த உலகத்திற்கு இயேசு வந்தார். பிரியமானவர்கள, அவர் வந்தது உலகத்திற்கு வந்தார். வந்தது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மனிதனையும் பாவத்தில் இருந்து மீட்டெடுத்தார். அன்பானவர்களே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகாரம் பாருங்க, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் வேதம் இப்படியாக சொல்லுகிறது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும் என்று அதிகாரத்தை கொடுக்கிறார் என்று வேதம் கூறுகிறது. உங்களுக்கு அதிகாரத்தை கொடுப்பதற்காகவே இயேசு தம்முடைய பிள்ளையாக எல்லா மனிதரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அன்பானவர்களே, அவர் வேதத்தின் பிரகாரம் இந்த உலகத்திற்கு வந்தார். வந்தது மாத்திரமல்ல, அவர் மரித்தார். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். மூன்றாவது நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். இந்த உலகத்திலே அநேகர் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் கல்லறைகள் இன்றுமே மூடி இருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் கல்லறையோ இன்றைக்குமே திறந்தே இருக்கிறது. ஏனென்றால் அவர் உலக ரட்சகர்.